ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகி கிட்ஸ். இன்றைக்கி காரமான கார சட்னி அரைப்பது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 10 காஞ்ச மிளகா, 10 பல் பூண்டு, தக்காளி, வெங்காயம் ஒரு 3 எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுப்போம். ஃபஸ்ட்டு 10 போல் மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம், அப்புறம் தக்காளி, அப்புறம் 10 பல் பூண்டு, தேவைக்கேற்ப உப்பு. இதை போட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ சட்னி அரைச்சாச்சு. இதை தாளிப்போம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருங்க. கடாய் காஞ்ச வரையும் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் நல்லா கொதித்து வரட்டும். தேவைக்கேற்ப கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். பொரிஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் உளுந்து. நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை. இப்போ மிக்சியில் அரைச்சி வச்சு இந்த விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சட்னி தயார். இதுக்கு என்ன நல்லாயிருக்குன்னா, இட்லி தோசை எல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் கேழ்வரகு தோசை இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ கேழ்வரகு தோசை ஊற்றிக்கிறோம். தோசை ரெடி. வாங்க, இப்போ நம்ம சுட்ட தோசையை வச்சு சட்னி வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கார சட்னி ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங்.